அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 ஃப்ரீயான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. இப்போ 2 டெஸ்ட் முடிச்சு இப்போது 3ஆவது டெஸ்ட் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. இதில் ஒரு சீரீஸ் நம்ம போட்டுருக்கோம். தினமும் 10 நிமிடம் 20% வெற்றி உறுதி அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் போட்டுருக்கோம். இது உங்களுக்கு முழுக்க முழுக்க பேட்ச் மாணவர்கள் மற்றும் இதர மாணவர்களும் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது என்ன அப்படின்னா, நீங்கள் டெய்லி இந்த 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால தான் உங்களுடைய டிஎன்பிசி கொஷின்ஸ் எந்த ஃபார்மேட்டில் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நீங்கள் அது ரொம்ப முக்கியமானது. நானும் கூட படிக்கிறப்பெல்லாம் நானும் ஒரு யூடியூப் சேனலில் சொல்லி தான் இதை நானும் ஃபாலோ பண்ணேன். ஃபஸ்ட்டோட நம்பலை, பட் அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னது எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஸோ எல்லா அனாலிசிஸுமே ப்ரீவியஸ் இயர் கொஷினை நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க, அது எப்படி டீப்பாக நீங்கள் நோட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வெற்றி இருக்குதுங்கிறது நீங்கள் மறவாதீங்க. சும்மா படித்தா மட்டும் போதாது, எப்படிலாம் கேட்குறாங்க, எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். சரிங்களா? ஓகே, ஏஆர்ஜிஎஸ் 2022 தேர்தல் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்கலாம். முதலாவது கேள்வி, சிவாஜியுடன் தொடர்புடைய ஊர் எது? சிவனேரி. மராத்தியர்களை பற்றி கொஷின்ஸ் வந்தால் உங்களுக்கு சிவாஜி பற்றி கேள்வி இல்லாமல் இருக்கவே இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி முகலாயர்கள்லாம் வந்தால் ஜஹாங்கீரை பற்றி கொஷின் இல்லாமல் இருக்காது. அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா புரியும். முகலாயர்கள் எந்த இன அடிமைகளை அதிகம் பயன்படுத்தினர் அப்படின்னா, அபிசீனிய அடிமைகளை தான் அதிகம் பயன்படுத்தினர். நம்ம கூட படிச்சிருக்கோம், அபிசீனிய அடிமை அப்படிங்கிற வேர்டு அடிக்கடி அதில் வந்திருக்கும். சரிங்களா? பாருங்கள், நாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிப்போம், பட் எப்படிலாம் கொஷின்ஸ் போயிட்டுருக்குங்கிறது நமக்கு ப்ரீவியஸ் கொஷின்ஸ் பார்த்தா தான் தெரியுது. சரிங்களா? மூன்றாவது கேள்வி, கிரேக்க வரலாற்றில் பெரிக்லின் காலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு இந்திய வரலாற்றில் குப்தரின் காலம் முக்கியத்துவம் வாய்ந்தது. மேற்கண்ட வாசகத்தை கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பார்னெட் தான் கூறியிருக்கார். குப்தர்கள் கால பொறுத்தளவு ஒவ்வொருத்தரும் ஒரு கூற்று சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நான்காவது, தீரன் சின்னமலை பற்றிய கூற்றுகள். ஆப்ஷன் 1, தீரன் சின்னமலை ஆங்கில மைசூர் போரில் கலந்து கொண்டார். கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார். 1802 மேக்ஸ்வெல் என்ற தளபதி தீரன் சின்னமலை தோற்கடித்தார். 4வது, சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி, 3 மட்டும் தப்பு. அதாவது 1802 மேக்ஸ்வெல் என்ற தளபதி தீரன் சின்னமலை தோற்கடித்தார் என்பது மட்டும் தவறு. மற்ற அனைத்துமே சரிதான். பார்க்கலாம். 1800 போர் ஆரம்பிக்குது. 1801 காவிரி போர், 802 ஓடாநிலை போர், 4 அரச்சலூர் போர். சரிங்களா? அப்போ 1802 தோத்தாருங்கிறது தப்பு தான். 1805 தான் இவர் போரில் தோத்துருக்கிறார். ஓகே, 5வது கேள்வி, ஹரிஹரர் மற்றும் புக்கர் எந்த காகதிய வாரங்கள் ஆட்சியாளரிடம் சேவை செய்தனர்? நம்ம ரீசெண்டாக இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு வம்சம் ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த வம்சத்து ஆளுங்க பார்த்திங்கன்னா எந்த நாட்டை சேர்ந்தவங்க, இல்லை எந்த மாதிரி அடிமையாக இருந்தாங்க, யார்கிட்ட அடிமையாக இருந்தாங்க, இப்படிலாம் இப்போ ரீசெண்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் படிக்கிறப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2ஆம் பிரதாபருத்திரன்கிட்ட வேலை செஞ்சுருக்காங்க. யார்? ஹரிஹரர். இதுக்கு மேலே கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருந்தாங்க, நான் பார்த்ததில் எந்த வம்சங்கிறத கொஸ்டின் இருந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்த ஸ்டேஜ் காகதியில் யாருக்கிட்ட, புரிஞ்சுங்களா? அடுத்து கேட்டால் எப்படி கேட்கலாம், எந்த காலகட்டம் கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு தான் இந்த கொஷின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்கிறது. 6, விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் வரி விதிப்பு முறையில் கீழ்கண்ட எந்த விதிமுறையை பின்பற்றினார்? 1, நிலவரியானது நிலத்தின் தன்மை அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டது, இந்த முறையா? இல்லை தனியார் தொழில் நிறுவனங்களின் முதலாளிகள் தொழிற்சாலை வரியை செலுத்தினர், இந்த முறையா? ஆன்சர் ஆப்ஷன் சி, 2 முறைகளுமே பின்பற்றப்பட்டது. சரிங்களா? யாருடைய காலத்தில்? கிருஷ்ணதேவராயர். அதே விஜயநகர மன்னர்னா கிருஷ்ணதேவராயர் முக்கியம். முகலாயர் அப்படின்னா ஜஹாங்கீர், ஷாஜஹான் ரொம்ப முக்கியம். இல்லைனா ஆரம்பித்து வச்ச பாபர் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுங்களா? முகமது பின் துக்ளக், இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்கும். பார்க்க தான் எனக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்க்க தான் எனக்கும் இந்த நாலேஜ் வந்தது. எனக்கு கிடைச்சது உங்களுக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் தினமும் சிரமப்பட்டு வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். 7, மொஹஞ்சதாரோவில் உள்ள கட்டிடங்களில் எத்தனை மண் அடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டது? 9 மண் அடுக்குகள். சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்தளவு நீங்கள் ஒவ்வொரு வேர்டையும் தெளிவாக படிக்கணும். சரிங்களா? அடுத்தது,
CAGS 2022 கேட்கப்பட்ட ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 1வது கேள்வி, மங்கள் பாண்டே இந்திய வீரர்களை அழைத்து ஆங்கிலேயர்களை பழிவாங்க பகிரங்கமாக கூறிய நாள், நமக்கு வெளிப்படையாக கூறின நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 29, 1857. அடுத்து 2வது கேள்வி, 1474ஆம் ஆண்டு இந்தியா வந்த ரஷ்ய பயணியின் பெயர். சரிங்களா, நான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிட்டு இருக்கேன், பயணிகள் சம்மந்தப்பட்ட கேள்வி கண்டிப்பாக உண்டு. ரஷ்ய பயணி யார் அப்படின்னா நிக்கிடின். இப்போ இந்த கொஸ்டின் நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரஷ்ய பயணியான நிக்கிடின் எந்த ஆண்டு இந்தியா வந்தார்? 1474. இந்த கேள்வி கேட்கப்படலாம். சரிங்களா, யாருடைய ஆட்சி காலத்தில்? பாமினி சுல்தான் ஆட்சி காலத்தில் 1474 வந்தார். 3, ஹிமாயின் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் யார்? பீகாரை ஆண்டவர் ஷெர்கான். ஏன்னா இவர் தான் மறுபடியும் ஷெர்ஷான்னு சொல்லுவாங்க. இவர் தான் மறுபடியும் ஹிமாயனை தோற்கடிப்பார். இவரை மன்னிச்சுக்குவார் ஷெர்ஷாவை. ஆனால் ஷெர்ஷாவே மறுபடியும் திரும்ப ஹிமாயுனை 2 போரில் தோற்கடிப்பார். 4, விஜயநகர பேரரசில் எந்த வரி தொழிற்சாலை வரி என அழைக்கப்படுகிறது? இந்த வரிகள் சம்மந்தப்பட்டு கேட்குறாங்க, பட் இது கொஷின் புக்கில் இல்லை, இதனால் கொஞ்சம் தேடி படிச்சுங்க. தொழிற்சாலை வரி என அழைக்கப்படுவது எந்த வரி அப்படின்னா தறிக்கடமை மற்றும் செக்கு கடமை. இந்த 2 தான் தொழிற்சாலை வரி என அழைக்கப்பட்டது. 5, ஹீனர்கள் டேஸ் ஆட்சியின் போது இந்தியாவின் மீது படையெடுத்தார்கள். இது கேட்டிருக்காங்க. ஸ்கந்தகுப்தர் ஆட்சியின் போது தான் ஹீனர்கள் படையெடுத்தாங்க. ஏதாவது ஒரு ஆங்கிளில் முக்கியமான ஏரியாவில் தான் கொஷின் வருங்க. ஆனால் ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஆங்கிள் தான் மாற்றி உங்களுக்கு வரும். அடுத்து 6, ஹரப்பா அமைந்துள்ள மாண்ட் கோமாரி மாவட்டம் எங்கே உள்ளது அப்படின்னா ஹரப்பா பாகிஸ்தானில் உள்ளது. பார்த்தீங்களா, எப்படிலாம் கொஷின்ஸ் வரும் பார்த்துக்குங்க. எந்த மாவட்டத்தில் இருக்குது இதை பார்த்துக்குங்க, மாண்ட் கோமாரி. அடுத்து இப்படி கூட கொஷின்ஸ் வரலாம். சரிங்களா, ஓகே, இன்றைக்குரிய 2 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இப்போ யாராவதுக்கு நீங்கள் வீடியோ பார்த்து எழுதினாலும் ஓகே, இல்லை PDF இது வேணுனாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.